வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டயட் சார்ட் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து டயட்டீஷியன்லாம் கிடையாது. என்னோட கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாரி நான் வந்து டயட் சார்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னோட உடம்புக்கு எது ஒர்க் ஆகுதோ, அதுக்கேத்த மாரி நான் வந்து டயட் சார்ட் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸ் லைக் பிசிஓடி, தைராய்டு அந்த மாரி ஏதாவது இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு தடவ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இந்த டயட் சார்ட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சீங்கன்னா, நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இதுலேருந்து ஏதாவது டிப்ஸ், ஹிண்ட் ஏதாவது எடுத்துக்கணும்னு நினச்சாலும் தாராளமா எடுத்துக்கலாம். டயட் சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம மார்னிங் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருப்போம். ஸோ டிவி பார்க்குறப்போ நம்ம டைம் செக் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக டைம் ஆகிடும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நம்ம வேறு யோசிச்சிருக்க மாட்டோம் என்ன போயிட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுவே பாதி டென்ஷனாக இருக்கும். ப்ளஸ் பசி வேறு. ஓகே, ஏதாவது ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிப்போம். ஃப்ரிட்ஜில் வந்து அதுவும் அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ் லைக் ஜங்க் ஃபுட்ஸ் ஏதாவது இருந்தால் அன்றைக்கி கண்டிப்பாக நம்மளோட டயட் வந்து ஸ்பாயில் ஆகிடும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகவே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டயட் சார்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டயட் சார்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ இப்போ டயட் சார்ட் ரெடி பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துகிட்டு என்னென்ன வெயிட் கம்மி பண்ணுறப்போ நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் மெயினாக வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஒரு 4 டாபிக் மாதிரி போட்டுட்டு கீழே மெனு எல்லாமே எழுதிட்டே வாங்க. அப்போ வந்து சீரியஸாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டயட் சார்ட் ரெடி பண்ணுறதுக்கும் சரி. அப்படி இல்லாட்டி நம்ம என்னென்னலாம் சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த என்ன சொல்கிறது ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து பியூர் வெஜிடேரியன். ஸோ அதனால் என்னோடது ஃபுல்லாமே வெஜிடேரியன் மெனூஸ் தான் இருக்கும். எக்கு கூட சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் இதில் வந்து எதுவுமே இருக்காது நான்வெஜ் எதுவுமே. நீங்கள் கலோரி ட்ராக் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு இட்லி எவ்வளோ கலோரின்னு போட்டாலே வந்துடும். ஒரு கப் ரைஸ் எவ்வளோ கலோரின்னு போட்டால் அதில் காமிக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் ஆப் ஸ்டோரில் போய்ட்டு நிறைய ஆப்ஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் வேணால் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ராகி சேமியா, போஹா, ரவா உப்புமா அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் எழுதியிருக்கேன். பூரிலாம் இதில் ஆட் பண்ணலை. ஏன்னா டயட் இருக்கிறப்போ பூரிலாம் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சில் வந்து ரைஸ் ஸ்டாண்டர்டு. ஸோ என்னென்ன குழம்புலாம் வந்து பண்ணலாம், காராமணி குழம்பு, அதுக்கப்புறம் ராஜ்மா, காரக்குழம்பு, வத்த குழம்பு, அது மாதிரி என்னென்ன குழம்புலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். டின்னர் வந்து மெயின் டின்னர் ப்ரோட்டீன் தோசை, வெஜிடபிள், சுண்டல் இதுக்குள்ளெல்லாம் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போகல. உங்களுக்கு வந்து ஒரு லேஅவுட் மாதிரி காமிக்கிறதுக்கு தான் நான் இந்த லிஸ்ட்டு எழுதுறது வந்து நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா எப்போ இருந்தாலும் இதே தான் நான் வந்து டயட் சார்ட்லேயும் காமிக்க போகிறேன். பட் இது எது காமிச்சா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறப்போ என்னெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் மெயினாக லிஸ்ட் எழுத சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. சைடில் வந்து ஃபுல்லாக மண்டே டு சண்டே வரைக்கும் டேஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், ஸ்நாக்ஸ்னு எழுதிட்டு டைமோடு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இந்த டைம்னால் இது நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தோணும். அதுக்காக தான் நான் வந்து மண்டே வந்து இட்லி சாம்பாரோடு ஆரம்பிக்கிறேன். நான் வந்து எழுதுனது வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பாக என்னால் காமிக்க முடியல. ஸோ அதனால் டைப் ஃபார்மில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க்கு கூட கொடுத்துருக்கேன். வேணால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா. நான் வந்து மண்டே வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாம்பாரோடு ஆரம்பிக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட். மார்னிங் 8 o'clock எழுந்திரிச்சு காஃபி குடிப்பேன். காஃபி குடிச்சிட்டு 10 o'clock நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இட்லி சாம்பார். மோஸ்ட்லி என்னோடய வீக் டேஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தோசை தான் இருக்கும். ஏன்னா இட்லி தோசை தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஓகே சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உப்புமா இல்லை வேறு ஏதாவது பொங்கல் அதெல்லாம் செஞ்சேன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மெயினாக பொங்கல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் 1 கப்பு, சாம்பார், அதே மாதிரி கோஸ் பொரியல்னு எழுதியிருக்கேன். நான் வந்து சாம்பாரும் கோஸ் பொரியலும் அதிகமாக எடுத்துப்பேன். ரைஸ் வந்து ஜஸ்ட் 1 கப் மட்டும் தான் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக கேர்டு சாப்பிடுவேன். கேர்டு வந்து தனியாக தான் சாப்பிடுவேன். ரைஸோடு இப்போலாம் பெசஞ்சு சாப்பிட்றதில்ல. ஏன்னா தயிர் சாதமும் என்னோடய வீக்னஸ். ஸோ ஜாஸ்தி சாப்பிட்ருவேன். ஸோ அதனால வந்து தயிர் வந்து 1 கப் தனியாக சாப்பிடுவேன். தயிராக சாப்பிடுவேன். அப்படி இல்லாட்டி மோராக குடிச்சிடுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி என்னோடய கம்ஃபர்டபுள் எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து டயட் சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி என்னோடய டயட் வந்து இப்படியே தான் மெயின்டைன் ஆகும். வேறு மாறவே மாறாது. அதுக்கப்புறம் 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸு இல்லாட்டி ஜூஸ் எடுத்துப்பேன். அப்படி இல்லாட்டி நான் வந்து சத்து மாவில் பிஸ்கெட்டு, லட்டு எங்கள் வீட்டில் எப்பயாவது நான் செஞ்சு வைப்பேன்.
ஸோ அது சாப்பிடுவேன். அப்படி இல்லாட்டி காரமாக சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா நான் வந்து லோட்டஸ் சீட்ஸ் ஃபூல் மக்னான்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி உப்பு காரம் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிடுவேன். அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி ஏதோ ஒரு வ்ளாகில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மெயினாக டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பேன் நைட்டு. வெஜிடபிள்ஸ்னால் வந்து லைக் ஒரு நாள் வந்து காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, கேப்சிகம் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு அது தொட்டுக்க வந்து வேர்க்கடலை சட்னி மாதிரி செஞ்சு டிப் மாதிரி வச்சு சாப்பிடுவேன். ஸோ டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா நான் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்ட உடனே நான் வந்து காஃபி குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் சீரியஸாக நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன். காஃபி குடிச்சதுக்கப்புறம் நைட்லாம் வந்து தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறது வந்து பிரச்சனையே கிடையாது. பட் 6 மணிக்கு அப்புறம் நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன். மறுபடியும் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு காஃபி குடிப்பேன். மறுபடியும் சேம் அதே ரொட்டேஷனில் போயிட்டுருக்கோம். தோசை இல்லை சட்னி, சேம் உங்களுக்கு இந்த டயட் சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சாப்பிடுவேன், எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சேம் இப்படியே தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். மேபி நான் சாட்டர்டே நைட் வந்து பார்த்திங்கன்னா மேபி கார்ப்ஸ் லைக் தோசை, நார்மல் தோசை சாப்பிடுவேன். இல்லாட்டி வந்து கொஞ்சம் டயட் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் அப்படின்னா அன்றைக்கும் வந்து சாட்டர்டே நைட்டும் வந்து கார்ப்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுவேன். பட் ஒரு நாள் வந்து சீட் மீல் இருக்கும் சண்டே ஃபுல்லாக. பட் சண்டே சீட் மீல் கூட நான் வந்து ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன். மேபி அன்றைக்கி எனக்கு பூரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நான் வந்து டேரெக்டாக பூரி சாப்பிட்ருவேன். மத்தியானம் வந்து லன்ச் நான் சாப்பிட மாட்டேன். மேபி ஏதாவது சாலடு இல்லை ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சுப்பேன். பேலன்ஸ் பண்ணுவேன் வச்சுக்கோங்களேன் டயட் அந்த மாதிரி. ஸோ பூரி மட்டும் செஞ்சேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு நான் டேரெக்டாக பூரியே சாப்பிட்ருவேன். நல்லா நிறையவே சாப்பிடுவேன். ஸோ அதனால் நான் வந்து ரைஸ் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஈவினிங் வந்து சப்பாத்தி குருமா சாப்பிடுவேன். என்ன தான் சீட் மீல் இருந்தாலும் நான் வந்து நைட் வந்து சீக்கிரம் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி குருமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் சண்டே நைட்டு. ஸோ இதுதான் வந்து என்னோடய டயட் சார்ட். டெய்லி நான் வந்து ஒரு 8 கிளாஸ் தண்ணி குடிப்பேன். மார்னிங் எழுந்திரிச்சோன்னா காஃபி, ஈவினிங் ஒரு காஃபியோட தான் நான் வந்து என்னோடய டேவை வந்து முடிப்பேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த டயட் சார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். தாராளமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான்வெஜ் எடுத்துப்பீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் நான்வெஜ் கூட ஆட் பண்ணலாம் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ என்னோடய டயட் சார்ட்டை வந்து நான் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுருப்பேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பார்த்து சமைக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் என்ன சோஷியல் மீடியாவிலே ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங் பண்ணுறப்போ அவந்திக்கு அலம்பு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக அவந்திக்கு அவள் கேட்பீங்கள்ல, அதனால தான் சும்மா லாஸ்ட்டாக கிளிப் ஆட் பண்ணேன். ஓகே, பாய்.